வணக்கம். நற்றினையின் 393வது செய்தி சேவை ஜூன் 19, 2016 ஆனி மாதம் 5ஆம் நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி. சசிகுமார். தமிழக செய்திகள். இந்தோனேஷிய கடலில் சிக்கி தவிக்கும் இலங்கை தமிழர்கள் 44 பேரையும் உடனடியாக இந்தோனேஷியாவுக்குள் அனுமதிக்க இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தை முன்வைத்து தேவையற்ற மலிவான அரசியல் செய்வது உமன் சாண்டி போன்ற மூத்த தலைவர்களுக்கு அழகல்ல என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். ஜிப்மர் மருத்துவ நுழைவுத் தேர்வில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என அதன் இயக்குநர் டாக்டர் S.C. பரிஜா தெரிவித்துள்ளார். உலக அளவில் வெங்காய பயன்பாட்டுக்கான வணிக நகரமாக பெரம்பலூரை மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என இந்திய பயிர் பதன தொழில்நுட்ப கழக இயக்குநர் சி. அனந்த ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். புதுக்கோட்டையைச் சேர்ந்த தலித் எழுத்தாளர் மற்றும் அவரது நண்பருக்கு கீழமை நீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைத்த நிலையில் மற்றொரு வழக்கில் கைது செய்யப்பட்டனர். இதை மனித உரிமை மீறல் செயலாக குறிப்பிட்ட உயர்நீதிமன்ற அமர்வு இருவரையும் உடனடியாக ஜாமீனில் விடுதலை செய்ய உத்தரவிட்டது. இந்திய செய்திகள். மத்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் பதவியை 2வது முறையாக தொடர விரும்பவில்லை என்று ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ளார். ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தப்பட்ட வழக்கில் நடிகை மம்தா குல்கர்னியை முக்கிய குற்றம் சாட்டப்பட்டவராக இணைத்துள்ளது தானே போலீஸ். வைரம் மற்றும் தங்கம் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள வின்சம் குழுமம் சுமார் 7000 கோடி வங்கிக் கடன் மோசடி செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய ராணுவ வரலாற்றில் முதல் முறையாக விமானப்படை போர் விமானிகளாக 3 பெண்கள் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர். வரும் 21ஆம் தேதி சண்டிகரில் பிரதமர் மோடி பங்கேற்கும் யோகா தின விழாவுக்கு அழைக்கப்பட்டுள்ள 30,000 பேருக்கும் ரேடியோ அலைவரிசை அடையாள அட்டை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இந்து கோயில் தாக்கப்பட்ட சம்பவத்தில் தேவையற்ற வதந்திகள் பரவுவதை தடுக்க ஜம்மு மாவட்டத்தில் இணையதள சேவை முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் நகர திட்டத்தை மகாராஷ்டிரா மாநிலத்தின் புனே நகரில் வரும் 25ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் என மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு கூறினார். ஒடிசாவில் பழங்குடியின கலாச்சாரத்தின் முக்கிய அங்கமாக திகழும் 700 கோயில் காடுகளை அழிவில் இருந்து பாதுகாக்க மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அயல்நாட்டுச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் இந்திய நிதியுதவியால் புனரமைக்கப்பட்ட துரையப்பா விளையாட்டு மைதானத்தை அந்நாட்டு அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவுடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். லண்டனில் நடைபெற்ற புத்தக அறிமுக நிகழ்ச்சி ஒன்றில் அழையா விருந்தாளியாக விஜய் மல்லையா வர அங்கிருந்த பிரிட்டனுக்கான இந்திய தூதர் நவ்தேஜ் சர்னா நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறினார். IS தீவிரவாதிகளின் பிடியில் இருந்த பலுஜா நகரை ஈராக் ராணுவம் நேற்று மீட்டது. அமெரிக்காவின் ஆர்லாண்டோ நகர கேளிக்கை விடுதி தாக்குதலின் போது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இம்ரான் யூசுப் 70 பேரின் உயிரை காப்பாற்றியுள்ளார். அவரை அமெரிக்க மக்கள் ஹீரோவாக கொண்டாடுகின்றனர். NSGயில் இந்தியா இணைய இதர உறுப்பு நாடுகளிடம் அமெரிக்கா ஆதரவு திரட்டி வருகிறது. பாதுகாப்பு காரணங்களை கருதி அணு உலையை மூட ஜப்பான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அணு உலை நிர்வாகத்தின் மேல்முறையீட்டையும் நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து 3 விஞ்ஞானிகள் பாதுகாப்பாக நாடு திரும்பினர். எகிப்தில் அரசு ரகசியங்களை கத்தார் நாட்டிற்கு தெரிவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அதிபர் மோர்சிக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கெய்ரோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ரசாயன பொடியை தூவி வறண்ட மேகங்களை சூழ்கொள்ள வைத்து மழை பெய்ய வைக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மராட்டிய மாநிலத்தில் மழை பெய்ய வைக்க சீன ஆராய்ச்சியாளர்கள் முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வணிகச் செய்திகள். தங்கம் 1 கிராம் 2886 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 45 ரூபாய் 20 பைசா. HDFC ஸ்டாண்டர்ட் ஆயில் காப்பீட்டு நிறுவனத்துடன் மேக்ஸ் லைஃப் காப்பீட்டு நிறுவனத்தை இணைக்கும் வகையிலான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வருமான வரி வசூலிப்பை பல மடங்கு அதிகரிக்க வேண்டும் என பிரதமர் மோடி உத்தரவிடவில்லை என்று மத்திய நிதியமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் வலைதளங்கள் வாயிலாக பொருட்களை விற்பனை செய்வோரின் எண்ணிக்கை வரும் 2020இல் 1 கோடியாக உயரும் என கூகுள் இந்தியா நிறுவனத்தின் தொழிற்பிரிவு இயக்குநர் நிதின் பவன்கோலி தெரிவித்துள்ளார். அமேசான் நிறுவனம் விற்பனையாளர்களின் கமிஷன் தொகையை அதிரடியாக குறைத்துள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் எங்கள் நாட்டில் அதிக அளவில் முதலீடு செய்வதற்கு முன்வர வேண்டும் என தாய்லாந்து நாட்டு தொழில் முதலீட்டு வாரிய துணைச் செயலர் சோக்தி கவோசாங் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஆதரவு இல்லாமலேயே GST மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள்.
கடந்த ஐரோப்பிய கால்பந்து சாம்பியனான ஸ்பெயின் அணி குரூப் டி பிரிவு ஆட்டத்தில் துருக்கியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு முன்னேறியது. கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டியில் கொலம்பியா அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலக ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார், சுமித் சங்வான் வெற்றி பெற்றனர். நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட கோவா கிரிக்கெட் கழக தலைவர் சேத்தன் தேசாய் மற்றும் செயலாளர் வினோத் பத்கே ஆகியோரை பிசிசிஐ சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது. முதல் T20 போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி ஜிம்பாப்வே அணி வெற்றி பெற்றுள்ளது. ரியோ ஒலிம்பிக் பளுதூக்குதல் போட்டிக்கு தமிழக வீரர் சதீஷ் சிவலிங்கம் தேர்வாகியுள்ளார். ஒலிம்பிக் போட்டிகள் நெருங்கும் நிலையில் தமது நாட்டின் நிதி நிலைமை மிக மோசமாக இருப்பதாக பிரேசில் அறிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திரைச்செய்திகள். கபாலி படத்தை பார்த்துவிட்டு தனக்கு மிகவும் பிடித்திருப்பதாக தன்னிடம் ரஜினிகாந்த் கூறியதாக அப்படத்தின் இயக்குனர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். அமீர் இயக்கத்தில் உருவாக இருக்கும் புதிய படத்தின் நாயகனாக நடிக்க ஆர்யாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். சினீஷ் இயக்கத்தில் உருவாகவிருக்கும் புதிய படத்தில் ஜெய், அஞ்சலி இருவரும் இணைந்து நடிக்க ஒப்பந்தமாகியிருக்கிறார்கள். இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.